من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وقال الله تعالى أيضا: وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما كان عليه الصلاة والسلام. அகிலத்தான எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன், அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். ஸலாத்தும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்தரையாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வுலகத்திற்கு வந்துவிட்டு தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை, வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையிலே எடுத்து நடந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் இதுவரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவ்வையகத்திலே எடுத்து புனித தீனுல் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கிலே யார் யாரெல்லாம் தனது உடலால், பொருளால், சிந்தனையால், கால நேரத்தால் தியாகம் செய்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அத்துணை மோமின்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நபைத்துல் இஅ்திகாஃப் என்கின்ற உன்னதமான சிறந்த அந்த நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி, எவற்றை விட்டு விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே சிறந்த கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதர்களாக எங்களை படைத்திருக்கின்றார். எங்களை அல்லாஹ் தஆலா தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே தான் படைத்திருக்கின்றான். மனிதன் என்பவன் தவறு செய்கின்றவன், அவன் மறதியாளன்.
எவ்வளவுதான் குர்ஆனை ஹதீஸை பற்றி இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தினாலும் குடும்பத்தோடு பஜாரிலே வீட்டிலே வேறு இடங்களிலே செல்லுகின்ற நேரத்திலே அவன் மறந்து வாழுகின்ற ஒரு நிலைமை தான் மனிதனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமானவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். எனவே மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் நடக்கின்ற நேரத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான பாடத்தை முன்னைய காலத்திலே வாழ்ந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே நடந்த சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் பிழைகள் நடக்கின்ற நேரத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். குர்ஆன் என்பது, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எந்த ஒன்றையுமே அல்லாஹ் விட்டுவிடவில்லை. குர்ஆன் சொர்க்கத்தை பற்றி, உலகத்தை அல்லாஹ் எப்படி படைத்தான், சொர்க்கம், நரகம், ஜின்கள், இப்படி மலாயிகாமார்கள் எல்லா விடயங்களையும் குர்ஆன் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடைபெறுகின்ற நேரத்திலே அந்த மனிதன் எப்படி அல்லாஹ்வோடு நடந்து கொள்ள வேண்டும், அடியார்களுடைய விடயத்திலே மனிதர்கள் தவறு இழைக்கின்ற நேரத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான பாடத்தை குர்ஆன் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் தஆலா அதாவது மனிதர்களை சிறப்பித்திருக்கின்றான். ஆகிரத்திலே மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் நாம் சொர்க்கத்திலே சிறந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்லீஸை பற்றி பேசுகிறார். இதே போன்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான் போன்ற இந்த சூறாக்களிலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம், இதே போன்று ஷைத்தான் இப்லீஸ் எப்படி வாழ்க்கையை நடாத்தினான் என்பது பற்றியெல்லாம் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. மனிதனுடைய ஆரம்ப வாழ்க்கை சொர்க்கமாகத்தான் இருந்தது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு துணைவியாக ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். இரண்டு பேரும் சொர்க்கத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். இதே போன்று இப்லீஸ் என்கின்றவன், இவனும் சொர்க்கத்திலே இருந்தவன் தான். கண்ணியமானவர்களே, இப்லீஸை பற்றி தஃசீரிலே உலமாக்கள் எழுதுகின்ற நேரத்திலே முஅல்லிமுல் மலாயிகா, மலாயிகா மாரர்களுடைய உஸ்தாத், சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருந்தவன், 7 வானங்களிலும் 7 கண்ணியமான புனை பெயர்கள் பொதியப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய அரிஷ், 7 வானம் 7 பூமியை விட விசாலமான அந்த அல்லாஹுடைய அரிஷை 14,000 வருடம் விடுபடாமல் தவாஃப் செய்த பெருமை அந்த இப்லீஸை தான் சாரும். மலாயிகா மாரர்களுக்கு பாடத்தை நடத்துகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா, சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவனை உன்னதமான ஒரு அந்தஸ்தில் தான் வைத்தான். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, எப்படி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய அந்த சுகண்டிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களோ, இதே போன்று சொர்க்கத்தை அனுபவித்தவன் தான், சொர்க்கத்தினுடைய அதிபதியாக இருந்தவன் தான், மலாயிகா மார்களுடைய சொஹ்பத்திலே இருந்தவன் தான், மலாயிகா மார்களுக்கு எல்லாம் உஸ்தாதாக, ஆசிரியராக இருந்தவன் தான் அந்த இப்லீஸ். கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த 2 பேரும் தவறு செய்தார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்தார்கள், இப்லீஸும் தவறு செய்தான். 2 பேருடைய தவறுடைய வித்தியாசமும் என்ன? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா தடை செய்த ஒன்றை அவர்கள் செய்தார்கள். இப்லீஸ் செய்த தவறு, அல்லாஹ் தஆலா ஏவிய ஒன்றை விட்டுவிட்டார். ரெண்டும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே குற்றம்.
இப்லீஸ் செய்த தவறு, அல்லாஹ் ஏவிய ஒன்றை விட்டு விட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த குற்றம், அல்லாஹ் தடை செய்த ஒன்றை அவர்கள் செய்தார்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, சொர்க்கத்திலே இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் இருங்க. ஆனா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பால் நீங்கள் நெருங்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய ஏவல், அல்லாஹ்வுடைய விலக்கல் அதுதான். அல்லாஹ் எதை விளக்கினானோ, எதை தடை செய்தானோ அதை செய்தவர் தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா இப்லீஸ் எதை செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை அந்த மனிதன் செய்ய மறுத்தான், அந்த இப்லீஸ் செய்ய மறுத்தான். அல்லாஹ்வுடைய பார்வையில் 2 முறை குற்றம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக, ஒரு ரசூலாக, ஒரு நபியாக, ஒரு கண்ணியமான மக்கள் புகழுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். அதே ஒரு ஏவலை செய்யாத இப்லீஸை அல்லாஹ் தஆலா இன்னக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தூக்கி எறிந்து விட்டான். கியாமம் பரிஹந்தம் வருகின்ற எல்லா மனிதர்களும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அந்த ஷைத்தானிடத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் கேவலமான ஒரு இப்லீஸாக அல்லாஹ் ஆக்கினான். காரணம் என்ன? 2 பேரும் செய்தது தவறுதான். சொர்க்கத்திலே செய்தது 2 பேரும் செய்தது தவறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசி இருக்கிறார். ஷைத்தானை அல்லாஹ் தஆலா லஅனத் செய்திருக்கிறார். தவறை பார்க்குகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஏவலையும் நாம் செய்ய வேண்டும், விளக்கலையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். 2 பேரும் வித்தியாசமான 2 குற்றங்களை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒருவரை புகழ்ந்து குர்ஆனிலே பேசி இருக்கிறான், இன்னும் ஒருவரை அல்லாஹ் தஆலா இகழ்ந்து, அதாவது கேவலப்படுத்தி சபிச்சு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசி இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றம் சரியானதாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றம் நடந்து விட்டால், ஒரு தவறு செய்து விட்டால் அதை நியாயப்படுத்தக்கூடாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எங்களிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமூகத்திலே நடைபெறுகின்ற மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? தவறு செய்கிறார்கள், குற்றம் இழைக்கின்றார்கள், பிழை விட்டு விடுகின்றார்கள், பிழையிலே ஈடுபடுகின்றார்கள். ஆனால் மம சுத்தாய், நான் குற்றம் செய்ய இல்லை, நான் நல்லவன், எனது பிள்ளை நல்லவர்கள், எனது மனைவி நல்லவள், எனது கணவன் நல்லவன், நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய இல்லை. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, இப்லீஸை அல்லாஹ் தஆலா லஅனத் செய்வதற்குரிய காரணமும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே புகழ்ந்து பேசுவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த குற்றத்தை நியாயப்படுத்தவில்லை. இப்லீஸ் செய்தானே, இப்லீஸ் சொன்னானே, இதை தின்றால் நிரந்தரமாக நீ சொர்க்கத்தில் இருப்பாய், உனக்கு மரணம் உண்டாகாது, இப்படியெல்லாம் ஷைத்தான் சொன்னான். இதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை. இன்னைக்கு சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிற பெரிய ஃபால்ட், பெரிய தவறு என்ன தெரியுமா? நியாயப்படுத்த முயற்சிக்கின்றோம். தவறை செய்துவிட்டு அதை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றோம். அதை நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி பல பொய்கள், பல முயற்சிகள், பல உருட்டு பெருட்டுகள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தான் சொன்ன எந்த விடயத்தையும் சொல்லவில்லை. ஷைத்தான் சொன்ன எந்த விடயத்தையுமே சொல்லவில்லை. அவர்கள் செய்த அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தௌபா செய்தார்கள். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா. ரப்பனா யா அல்லாஹ் ظلمنا أنفسنا,
எனது ஆத்மாவுக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ். வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, என்னை மன்னித்து எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றிருந்தால் நான் லனகூனன்ன மினல் காசிரீன், நான் நஷ்டவாளியாகி விடுவேன். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்தாமல், அதற்கு மாற்று கருத்துகள் தெரிவிக்காமல், அவர்கள் செய்ததை பிழை என்று தெரியும், நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தேன் என்பது அவருக்கு தெரியும், அவர்கள் நான் செய்தது பிழைத்தான் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் சரணடைந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், தௌபா செய்தார்கள். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனிலே புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஷைத்தான் நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்தான், காரணங்கள் சொன்னான். உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சுஜூது செய் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான். خلقتني من نار وخلقته من طين, நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிறாய், இந்த ஆதம மண்ணால படைச்சிருக்கிறாய். நியாயப்படுத்துவதற்கு காரணத்தை தேடினான், காரணத்தை சொன்னான். அல்லாஹ் கட்டளையிட்டான், அதை செய்யவில்லை, செய்யாமல் இருந்துவிட்டு அதற்கு காரணத்தை சொல்ல ஆரம்பித்தான். நியாயப்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்தான். அல்லாஹ் கயாமம் பரியந்தம் லானத் செய்யப்பட்டவனாக அல்லாஹ் ஆக்கினான். மிகப்பெரிய பாடல் கண்ணியமானவர்களே, குர்ஆன் போதிக்கின்ற பாடங்கள், குர்ஆன் படித்து தருகின்ற பாடங்கள். எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறு நடந்துட்டா, ஒரு பாவம் செய்துட்டா, சமூகத்துக்கு மத்தியில் எங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், எங்களுடைய குடுக்கல் வாங்கல், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள், பக்கத்து வீட்டாரோடு நடந்து கொள்ளுகின்ற முறைகள், இதே போன்று இதர விடயங்களிலே தவறு வாழ்க்கையில் நடந்தால் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்குகின்ற மனப்பக்குவத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய சரித்திரம் குர்ஆன் அழகாக பேசுகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிபனாக இருக்கின்ற நேரத்திலே, நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால், இவர்கள் வாலிபமாக இருக்கின்ற நேரத்திலே 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சண்டை பிடிக்கிறத பார்த்து அவர்கள் அந்த 2 பேரையும் விலக்கி விடுறதுக்காக வேண்டி, சமாதான பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுவதற்காக வேண்டி அங்கே செல்கிறார்கள். கிபித்தி வம்சத்தை சார்ந்தவர், சிபித்தி வம்சத்தை சார்ந்தவர். கிபித்தி என்பது இது ஃபிரௌனுடைய குடும்பம், ஃபிரௌனுடைய அந்த வம்சத்தை சார்ந்தவர். சிபித்தி என்பது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரம்பரை, அந்த வம்சத்தை சார்ந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சண்டை பிடிப்பதற்காக வேண்டி செல்லவில்லை. அவர்கள் சென்றது சண்டையை விலக்கி விடுறதுக்காக வேண்டி, சமாதானம் செய்து வைப்பதற்காக வேண்டி. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சண்டை விலக்குறதுக்கு போறாங்க. அங்கே அவர்களுக்கு கோபம் வருவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வருவது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறையிறாங்க ஒரு வாலிபருக்கு. அவர் அந்த இடத்திலே இறந்து விடுகிறார். என்ன செய்வது? வேண்டுமென்று செய்ய இல்லை. ஃபிரௌனுடைய குடும்பம், ஃபிரௌனுடைய வம்சம், ஃபிரௌன் என்னை கொண்டு விடுவார் என்ற பயத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார்கள். கொஞ்ச காலத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா? நீங்க எகிப்திலிருந்து திரும்ப வந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், அந்த ஃபிரௌனுடைய தர்பாருக்கு சென்று நீங்கள் ஃபிரௌனுக்கு நீங்க தாவத் கொடுக்க வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய தர்பாருக்கு வருகின்றார்கள், அல்லாஹ்வை பற்றி பேசுகின்றார்கள். கலிமாவை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே குர்ஆன் பேசுகின்ற வார்த்தை, ஃபிரௌன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஅல்த ஃபஅலதக அல்லதி ஃபஅல்து அன்த மினல் காதிபீன்.
செய்ய வேண்டிய எல்லா விடயங்களையும் செய்துவிட்டு இப்பொழுது நீ எனக்கு எதிராக தாவத் கொடுப்பதற்கு நீ ஆரம்பித்து விட்டாயா? எனக்கு நீ அல்லாஹ்வை பற்றி சொல்ல ஆரம்பித்திருக்கிறாயா? அப்படி என்றால் எனது குடும்பத்தை சார்ந்த என்னை சார்ந்த ஒரு வாலிபனை நீ கொலை செய்துவிட்டு செய்த எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு இப்ப நீ எனக்கிட்ட வந்திருக்கிறாயா? கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலா அவருடைய நல்லடியார்களே, நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி பல காரணங்களை சொல்ல ஆரம்பிப்போம். காரணங்கள் இல்லையா? அந்த ஃபிரௌன் ஒரு மூசா பிறக்க கூடாது என்பதற்காக 70,000 குழந்தைகளை கொண்டு குமித்த மகா படும் பாவி. எத்தனையோ தாய்மார்களை கற்பழித்து இருக்கின்றான். பல அனாச்சாரங்களில், பல அடாவடித்தனங்களில் ஈடுபட்டு வந்தான் அந்த ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்றவர் சொல்ல முடியாதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் வாலிபத்தில் இருந்த நேரத்தில் செய்தது, தவறுதலாக செய்தது, எனக்கு அப்போது நுபுவத் கிடைக்கப்பட இல்லை என்றெல்லாம் நியாயங்கள், அதாவது நியாயமான காரணங்களை சொல்லி அவர்களுக்கு முறையிட முடியும். எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களால் ஒரு தவறு நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் எங்களை புகழுவான், அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்தை உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து வைப்பான். செய்யாத காரியங்களுக்காக வேண்டி குற்றவாளிகளாக நாங்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. எங்களால் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். இது குர்ஆன் சொல்லுகின்ற பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த எந்த காரணத்தையும் முன்வைக்கவில்லை. ஃபிரௌனை பற்றி பேசவில்லை, ஃபிரௌனுடைய கொலையை பற்றி பேசவில்லை, அவனுடைய அடாவடித்தனங்களை பற்றி பேசவில்லை. ஃபிரௌன், அதாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? قال فعلتها اذا, நிச்சயமாக நான் செஞ்சேன் தான். ஏற்றுக்கொண்டாங்க அந்த கொலையை, அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, நியாயமான காரணங்களை சொல்லவில்லை. குர்ஆன் பேசுகின்றது வகதஃபஹு மூஸா ஃபகதா அலை قال هذا من عمل الشيطان. அந்த கொலை அல்லாது விளக்குறதுக்கு போனாங்க, ஏதோ வாக்குவாதம் வந்தது, ஒரு அடிதான் அடித்தாங்க, அவன் செத்து கீழே விழுந்துட்டான். அவன் அந்த வாலிபர் மரணித்த உடனே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குற்றத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் வகதஃபஹு மூஸா ஃபகதா அலை قال هذا من عمل الشيطان. தொடர்ச்சியாக அந்த அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது ஷைத்தானியத்துடைய ஒரு வேலை என்பதாக உணர்ந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், இஸ்திக்பார் செய்தார்கள். அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொண்டார். என்ன சொல்ல வருகின்றேன் தெரியுமா? அதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிரௌன் قال فعلتك, அதாவது فعلت فعلتك التي فعلت என்ற அந்த வார்த்தையை சொல்லுகின்ற நேரத்திலே நியாயப்படுத்தவில்லை. قال فعلتها اذا, நான் நிச்சயமாக அதை செஞ்சேன் என்று ஃபிரௌனுக்கு முன்னால் கூட அல்லாஹ் மன்னித்த ஒரு பாவத்தை, அல்லாஹ்வுக்கு முன்னால் ஏற்றுக்கொண்ட ஒரு பாவத்தை அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு முன்னாலே ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானா இல்லையா? கண்ணியமானவர்களே, குர்ஆன் படித்து தருகின்ற பாடம். மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அழகான சம்பவம். சூரத்துல் யூசுஃபை பிரட்டி படித்து பாருங்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம். பால் கிணற்றிலே 10 சகோதரர்களின் மூலமாக தள்ளப்பட்டவர்கள். அவர்களுடன் உடன் பிறந்த ஒரு புன்யாமீன் என்கின்ற ஒரு சகோதரரை தவிர ஏனைய 10 சகோதரர்களின் மூலமாகவும் பால் கிணற்றிலே தள்ளப்பட்டு அதன் மூலமாக பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு விபச்சாரர் என்ற பட்டத்தை பெற்று 7 வருடங்கள் சிறைவாசத்தை அனுபவித்து
கடைசியிலே அல்லாஹ் தஆலா எகிப்தினுடைய மிகப்பெரிய ஒரு அமைச்சராக அல்லாஹ் தஆலா ஆக்குகின்றான். மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. புன்யாமீனை தவிர அந்த பஞ்சத்தின் மூலமாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 10 சகோதரர்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். 10 சகோதரர்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த பஞ்சத்தின் மூலமாக அவர்களுக்கு இருப்பதற்கு கஷ்டம், வாழ்வதற்கு கஷ்டம், பொருளாதார நெருக்கடி. எகிப்தினுடைய அந்த அரசனை நாடி, அந்த இடத்தை நாடி உதவிக்காக வேண்டி 10 பேர் வருகிறார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இது என்னை பால் கிணற்றிலே தள்ளிய சகோதரர்கள். இவர்களின் மூலமாக நான் விபச்சாரன் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறேன். 7 வருடங்கள் சிறைவாசத்தை அனுபவித்திருக்கின்றேன். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, புன்யாமீன் பக்கத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் கேட்கின்றார்கள், இது உங்களுடைய சகோதரர்களா? சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக இது என்னோடு உடன் பிறந்த சகோதரர்கள். சில விடயங்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்ன நேரத்திலே அவர்கள் விளங்கிக் கொள்ளுகின்றார்கள், நாங்கள் தவறிழைத்து விட்டோம். நாங்கள் யாரை பால் கிணத்தில் தள்ளினோமோ அந்த எங்களுடைய சகோதரர் தான் இன்று இந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இந்த நேரத்திலே அந்த 10 சகோதரர்களும் இந்த விடயங்களை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்வைக்கின்ற நேரத்திலே அந்த 10 சகோதரர்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வ இன் குன்னா லஹாதீன், நாங்கள் நிச்சயமா அந்த தவறை செஞ்சோம், மறுக்க இல்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பால் கிணற்றிலே தள்ளிய அந்த 10 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால அவர்கள் செய்த அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த தவறை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு நியாயம் தெரிவிக்க இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தவறை ஏற்றுக்கொள்வோம் என்றால் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவார். எப்படி ஷைத்தான் அல்லாஹ் கேவலப்படுத்தினானோ, தவறை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு நியாயங்கள் தேடி பல காரணங்களை முன்வைத்து அதை மறைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்றால் அல்லாஹ் கேவலப்படுத்துவார். இன்னைக்கு சமூகத்துக்கு மத்தியிலே நிறைய பிரச்சனைகளை காணுகின்றோம். வாலிபர்களுக்கு மத்தியிலே நிறைய பிரச்சனைகளை காணுகின்றோம். குடும்பங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளை நாம் காணுகின்றோம். பிள்ளைகள், வாலிபர்கள் என்ற சமூகத்துக்கு மத்தியிலே கெட்டு, அதாவது அனாச்சாரங்களிலே, அடாவடித்தனங்களிலே, மது போராட்டம், அதாவது மது போதைகளிலே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி இருப்பதற்கு ஒரு காரணம், அவர்கள் செய்கின்ற தவறை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை. அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த பெற்றோர்களிடத்திலே நல்லவர்கள், படித்தவர்கள், ஒஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள், ஊரிலே இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே அதற்கு காரணங்கள் தெரிவிக்கின்றோமே தவிர, அந்த குறைகளை மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றோமே தவிர, அந்த பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் இல்லை. காரணம் சொல்லி 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 அந்த பிள்ளைகளை, அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கின்றார். அநேகமான வாலிபர்கள் கெட்ட வழிகளிலே செல்வதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் தான். சிறிய வயதிலே திருத்தவில்லை, தவறை கண்டும் நியாயப்படுத்தினார்கள். இந்த வயது தானே, இந்த வயதில் தவறு செய்வார்கள் தானே, வேற எப்பொழுது இந்த தவறை செய்வார்கள்? சிறிய வயதிலே தவறை கண்டும் திருத்தாமல் நியாயப்படுத்திய பெற்றோர்கள், தவறை கண்ணால் கண்டும் தட்டி கேட்காத பெற்றோர்கள் சமூகத்திலே, எங்களுடைய ஊர்களிலே, வீடுகளிலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நியாயப்படுத்தாதீங்க. பாடசாலைகளிலே அதிபர்கள் பிள்ளைகளுடைய குறைகளை இனம் கண்டு, அவர்களுடைய கெட்ட பாவினைகளை இனம் கண்டு பெற்றோர்களை அழைத்து சொல்லுகின்ற நேரத்திலே அதிபர்களோடு, ஆசிரியர்களோடு வாக்குவாதத்துக்கு போய் நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றோமே தவிர, அதை ஏற்றுக்கொண்டு வந்து பிள்ளைகளை திருத்துவதற்கு முயற்சி செய்கின்ற பெற்றோர்கள் அரிதிலும் அரிது. கண்ணியமானவர்களே,
மஸ்ஜிதில் எத்தனையோ ஏற்பாடுகள். பிள்ளைகளை நியாயப்படுத்தாதீங்க. பிள்ளைகள் செய்கின்ற குற்றங்களை நியாயப்படுத்தாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற குற்றங்களை நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்யாதீங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் பிள்ளைகள் செய்கின்ற குற்றங்களை, மனைவிமார்கள் செய்கின்ற குற்றங்களை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவங்களை உள்ளத்திலே கொண்டு வாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணிந்து தௌபா செய்யுங்க. அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பங்களை எதிர்காலத்திலே நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்குவான். அப்படி நீங்க நியாயப்படுத்த ஆரம்பிச்சீங்க, உங்களோட ஜனாசா முன்னால இருக்கும். ஒரு துவாவை கேட்டு கண்ணால கண்ணீரை வடிக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு துவா கேட்க தெரியாதே. அதுல துவா கேட்பாரு, அதற்கு அழுது அழுது ஆமீன் சொல்லுவதற்குரிய உள்ளம் கூட அவனுக்கு இருக்காது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள். வீட்டிலே, பாதை ஓரங்களிலே, ஒவ்வொரு கிளப்புகளிலே பாவம் நடைபெறுகிறது. இந்த நபர்களோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல 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 நீங்க நியாயப்படுத்தினீங்க. உன மௌத்துக்கு பின்னால் அதுதான் நடக்கும் கண்ணியமானவர்களே. எனவே குர்ஆன் எங்களுக்கு அழகாக படித்து தருது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்திலே ஹிஜ்ரி 9 நடந்த ஒரு யுத்தம் தான் தபூக்குடைய யுத்தம். தபூக்குனுடைய யுத்தம் தூரத்தில் நடந்த ஒரு யுத்தம் கண்ணியமானவர்களே. இந்த தபூக்குடைய யுத்தத்துக்கு 3 சஹாபாக்கள் எந்த காரணமும் இல்லாம போகாம இருந்தாங்க. ஒரு யுத்தத்துக்கு எந்த காரணமும் இல்லாம போறதுக்கு ஏலா, கட்டாயம் பேய்த்துத்தான் ஆகணும். எந்த காரணமும் இல்லாம போறதுக்கு இருக்கேலா, கட்டாயம் பேச்சுத்தான் ஆகணும். 3 சஹாபாக்கள் எந்த காரணமும் இல்லாம அந்த தபூக்குடைய யுத்தத்தை புறக்கணித்தார்கள். போவாம வீட்டிலே இருந்தாங்க. இது பெரிய குற்றம், பெரிய பாவம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 சஹாபிகள், ஒரு சஹாபி இருந்தாரு, நல்ல பேச்சாற்றல், பேச்சின் மூலமாக மயக்கக்கூடியவர். எப்படியாவது காரணம் சொல்லி தப்புகின்ற அளவுக்கு அல்லாஹ் அந்த சஹாபிக்கு பேச்சாற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்ட நேரத்தில் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், வேற யாராவது வந்திருந்தா இந்த பேச்சாற்றலின் மூலமாக நான் பல காரணங்களை சொல்லி எனக்கு தப்பிருக்க முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுக்கு முன்னால, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால நான் செய்த தவற நிரூபிக்கிறதுக்கு நான் தயார் இல்லை, நியாயப்படுத்துவதற்கு நான் தயார் இல்லை. யா ரசூலல்லாஹ், எந்த காரணமும் எனக்கு இருக்க இல்லை. நான் நோயாளியாக இருக்கல்ல, என் மனைவி நோயாளியாக இருக்கல்ல, நான் திடகாத்திரமாகத்தான் இருந்தேன். யுத்தம் செய்வதற்கு, அந்த தபூக்கினுடைய யுத்தத்துக்கு செல்லாமல் இருப்பதற்கு எந்த காரணமும் எனக்கு இல்லை யா ரசூலல்லாஹ். நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன் யா ரசூலல்லாஹ். அது ஏற்ற தவறு என்று ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத் அல்லாஹ் தஆலா இறக்கினான். وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. அந்த சஹாபியுடைய விடயத்திலே, தபூக்கினுடைய யுத்தத்திலே காரணம் இல்லாமல் கலந்து கொள்ளாமல் தவறு செய்த அந்த சஹாபி தவறை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் கியாமம் பரிஹந்தம் அந்த சஹாபியுடைய விடயத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அமல் இபாதத் செய்வதோடு பாவத்தையும் கலந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி? அமல் இபாதத் செய்வதோடு அவர்கள் பாவத்தையும் கலந்து செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த தவறுகளை அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் நாங்கள் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தோம். மனிதர்கள் அதிகமானவர்கள் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. குர்ஆன் அநேகமான மனிதர்கள் தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அக்ஸர ஷைஇன் ஜதலா, விவாதங்களில் தான் ஈடுபடுவாங்க. ஏண்ட பிள்ளையா செய்வானா,
கண்ணால பாத்திக்கிறாங்க. புள்ள ஏற்றுக்கொள்ற உண்மை ஏற்றுக்கொள்ற இல்ல, புள்ள ஏற்றுக்கொள்ற வாப்ப ஏற்றுக்கொள்றது இல்ல. ஜேதலா விவாதங்களில் ஈடுபடுவாங்க. ஏண்ட புள்ளைய நான் அப்படி வளர்க்க இல்ல, ஏண்ட புள்ளைய ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாகத்தான் நான் வளர்த்திருக்கிறேன். ஹராத்த செய்ய மாட்டாங்க, விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டாங்க, களவெடுக்க மாட்டாங்க, அழகான முறையில தான் நீக்கிறான், வீட்டுல தான் நீக்கிறான், நான் பார்க்கிறேனே. அக்ஸர ஷைஇன் ஜதலா, இந்த குர்ஆன் சொன்ன வார்த்தை கண்ணியமானவர்களே. நியாயப்படுத்துறதுக்கு இவங்க விவாதத்தில் ஈடுபடுவாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, வேளாண் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த பண்பாடுகளை நாங்க எடுத்துக்கொள்வோம். அந்த பண்பாடு எங்கள்கிட்ட வரணும் கண்ணியமானவர்களே. அந்த பண்பாடு வரையில்லைண்டா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான். ஹுகூகுல்லாஹ், அடியான் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் தப்பு தவறுகள் நடந்தா நாங்க நியாயப்படுத்த கூடாது. யா அல்லாஹ் இதனால தான் செஞ்ச, யா அல்லாஹ் இல்ல தவறு நடந்துச்சு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். இஸ்திக்ஃபார், சய்யிதுல் இஸ்திக்ஃபார் இருக்குது. சய்யிதுல் இஸ்திக்ஃபார் காலையில ஓதி மாலை ஆகிறதுக்கு முன்னால மௌத்தா போனவர் சொர்க்கம் நரகம் ஹராம். மாலையில ஓதி காலை ஆகிறதுக்கு முன்னால மௌத்தா போன அவருக்கு நரகம் ஹராம், சொர்க்கம். கண்ணியமானவர்களே, சய்யிதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا அபுதுக். அதுல வருவது பினிஅமதிக அல்லதி அலைய வ அபூஉ பிதம்பி, நீ தந்த நியமத்துகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என கெட்டித்தனம் அல்ல, நான் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நியமத்துகளும் அது நீ தந்தது யா அல்லாஹ். வ அபூஉ பிதம்பி, யா அல்லாஹ் என்ற வாழ்க்கையில நடந்த எல்லா பாவங்களையும் நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளுகின்றேன் யா அல்லாஹ். அதனால தான் அந்த இஸ்திக்ஃபார் அவ்வளவு பவர். ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவங்களை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஹலீஃபாக்கள் ஹஸரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களை ஏற்றுக்கொள்றாங்கண்டா கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய விடயத்திலும் ஏற்றுக்கொள்ளணும். சமூகத்தோடு வாழுகின்ற நேரத்திலே நடைபெறுகின்ற தவறு அது உண்மையிலே எங்களால் நடந்த தவறு என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹஸரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் பெண்களும் அங்கே ஹுத்பாவிலே இருக்கின்றார்கள், ஆண்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் மிம்பரிலே ஏறி ஒரு ஹுத்பாவை செய்கிறார்கள். என்ன ஹுத்பா தெரியுமா? அதிலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான விடயம் மஹருடைய விடயம். வாலிபர்களுக்கு ஆண்களுக்கு கஷ்டம், பெண்கள் எல்லாம் கண்ட வாக்குல மஹர கேட்கிறாங்க, இத கொடுக்கிறதுக்கு ஆண்களுக்கு கஷ்டம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு மஹர் கொடுத்தாங்களோ அதே போல மஹரினுடைய தொகையை நான் நிர்ணயிக்க போறேன், மட்டுப்படுத்த போறேன். குத்பாவை செஞ்சுட்டு மிம்பரில் இருந்து இறங்கிட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இறங்கினதோடு அங்கே பொம்புலல் வாராங்க. ஒரு பொம்புல குர்ஆன் ஹதீஸ பெண்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் நிறைய இருந்தாங்க, வந்தாங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க ஹுத்பாவில் சொன்ன விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிற விடயத்தை ஏற்றுக்கொள்ளவா? அல்லாஹ் குர்ஆன்ல மஹர பத்தி பேசுகின்ற நேரத்தில் கிந்தாரா, கோனி கோனி, இந்த அடிப்படையிலே பேக் பேக் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான். மஹருக்கு அல்லாஹ் நிர்ணயித்தில்ல, இவ்வளவு தான் கொடுக்கணும் என்று நிர்ணயித்தில்ல. எங்களுடைய மூதாதையர்கள் 101 ரூபா, 150 ரூபா, 51 ரூபா அப்படி கொடுத்தாங்களே, அது ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க கொடுத்திருப்பாங்க. அப்படி 1 ரூபா 2 ரூபா இல்ல, அது நிர்ணயம் இல்லை. மஹர் எவ்வளவும் கொடுக்கலாம். ஒரு சஹாபிக்கு இரும்பாலான ஒரு மோதிரத்தை சரி நீங்க மஹராக கொடுங்கன்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இப்ப அந்த பெண்மணி வந்து அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறதை ஏற்றுக்கொள்ளவா? குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப மிம்பருக்கு ஏறி ஹுத்பா ஓதினாங்க. நான் செஞ்சது தவறு, நான் செஞ்ச பேச்சு, நான் செஞ்ச ஹுத்பா அது பிழை, அப்படி அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கின்றான். யாரு? அமீருல் முஃமினீன். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக வேண்டிய யுத்தத்திலே சஃபா தொழுகையிலே இருக்கின்ற நேரத்திலே சஃபை சீர் செய்வார்கள். சஃப் சீர் செய்கிற நேரத்திலே ஒரு ஈட்டியை வைத்து அப்படி தட்டி தட்டி சீர் செய்வார்கள்.
ஒரு சவாத் என்கின்ற ஒரு சஹாபி, அவருடைய நெஞ்சு கொஞ்சம் முன்னால இருக்குது. இந்த சஹாபியுடைய அந்த நெஞ்சை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே இருந்த அந்த ஈட்டியின் மூலமாக அந்த ஈட்டியின் மூலமாக அப்படியே தட்டி அவரை சஃபை செய்தார்கள். அந்த சஹாபி சொல்லிட்டார், "அவுஜாதனி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க நோவின செஞ்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ், அடிச்சிட்டீங்க." ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியாயப்படுத்த இல்ல, நியாயப்படுத்தல, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், சஃப்ல இப்படித்தான் ஈக்கணும், யுத்தத்துக்கு போகல அப்படித்தான், சஃபர் செய்யணுமே, இந்த நேரத்தில் இப்படி மிஸ்ஸிங் ஆகும் தான். நான் நியாயப்படுத்தல கண்ணியமானவர்களே. ஜுப்பாவை தூக்கி அவர்களுடைய வேணியை கொடுத்தாங்க. நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன நீ தண்டி என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்கட நிலைமை என்ன கண்ணியமானவர்களே, எங்கட நிலைமை என்ன? அதனால என்ன சொல்ல வார்கள்டா, எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்யணும்டா. எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிம்மதியான சந்தோஷமான கண்குளிர்ச்சியான வாழ்க்கையாக மாற்றணும்டா. எங்களை அல்லாஹ் தஆலா உலகத்திலேயும் கண்ணியப்படுத்தணும், ஆகிரத்திலேயும் கண்ணியப்படுத்தணும்டா. எங்களோட வாழ்க்கையில நடக்கிற தவறுகளை தவறாக ஏற்றுக்கொள்ள பழகுங்க. அல்லாஹ்க்கு முன்னால ஏற்றுக்கொள்ளுங்க, சமூகத்துக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளுங்க, மனைவிக்கு முன்னால கணவன் ஏற்றுக்கொள்ளுங்க, கணவனுக்கு முன்னால மனைவி ஏற்றுக்கொள்ளுங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முன்னால ஏற்றுக்கொள்ள பழகுங்க. அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். அப்படி ஏற்றுக்கொள்ள இல்ல, நியாயப்படுத்த ஆரம்பித்தோம், மறக்க ஆரம்பித்தோம் என்றா ஷைத்தான அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினானோ அப்படி அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து மறைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவங்களை எங்களுடைய உள்ளங்களிலே போட்டு விடுவாயாக. எங்களுடைய இளங்கால எதிர்கால வாலிபர்களை சீரான வாலிபர்களாக நல்லவர்களாக ஆக்கி விடுவாயாக. திரு மௌத்துக்கள் பயங்கரமான நோய்களை விட்டு நம் அனைவர்களை பாதுகாத்து விடுவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو